இப்போ 16வது காரியம் பண்ணிடலாம். 30 நாள் கழிச்சு அது வீட்டில் சாமி மாதிரி சாமி கும்பிடுவாங்க. மாதிரி. இதை ரெகுலராக பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடைப்பு அப்படின்னு ஒன்று. மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தீராத ஆசைகள், வலி, வேதனை இதோட அவங்க இறந்துருப்பாங்க. சந்திரன் வெள்ளி கர்ம பதிவில் உள்ள நட்சத்திரத்தில் இறந்து அதை அந்த ஆன்மா வந்து தன் உடலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் சாகல, நம்ம உயிரோட தான் இருக்கோம், ஏதோ வந்துட்டோம். ஆனா அந்த உடல் மேலேயே பாசமா இருக்கும். அந்த உடம்பு மேலே ஒரு நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளுக்காக என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னா அது இருந்து கவனிக்கும். அப்படி கவனிக்கிறப்ப அது ரொம்ப வந்து ஆக்ரோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து நல்ல வழியே இறக்கல, ஏதோ ஒரு மனசுல ஆசைகளை அதாவது நிறைவேறாத ஆசைகளோட அது இறந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அதோட நல்ல கோபமா ஆக்ரோஷம். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எந்த கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஸ்தட்டிக் ஜோதிடர் ஆன தமிழரசன் பெரியசாமி அவர் தான் வந்துட்டு இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இன்னைக்கு உங்ககிட்ட எந்த டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னா, நம்மளோட இந்துசம்ல வந்துட்டு இப்போ இறக்குறாங்க அப்படின்னா நம்ம 16வது நாள் காரியம் பண்ணுவோம், அடுத்த நாள் வந்துட்டு பால் வைப்போம். இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்துட்டு இருக்கு. பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்ல சரி, இது எதுக்காக ஃபாலோ பண்றாங்க? இது ஒரு குழந்தை இறந்தாலும் ஃபாலோ பண்ணணும், ஒரு பெரிய வயதானவங்க வாழ்ந்து நல்லா எல்லாத்தையும் பார்த்து இறந்தவங்களுக்கும் இது எல்லாமே கம்பல்சரி பண்ணியே தீரணுமா சார்? ஆமாம் மேடம், கம்பல்சரி இது பண்ணியே தீரணும். இதுதான் வந்து நம்ம கருட புராணத்தில் மகாவிஷ்ணு வந்து கருடருக்கு வந்து உபதேசமாக இது பண்ணுறாரு. கருட புராணத்தில் இது சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்களும் இது வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கவங்களுக்கு இது பண்ணிடலாம். நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ 16வது காரியம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு அது வீட்டில் சாமி மாதிரி கும்பிடுவாங்க. இதை ரெகுலராக பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுவும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை அடைப்பு, அவர் இறந்தப்ப அடைப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சார், இந்த அடைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சார், அப்படின்னா என்னது சார்? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை வந்து அவங்க இறந்த உடனே வந்துட்டு நம்ம பார்க்கணுமா, அந்த டைமிங் வச்சு கால்குலேட் பண்ணணுமா? அது எப்படி சார் அடைப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க வந்து துர்மரணம் அடையிறது அப்படின்னா அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 வலியை, தீராத ஆசைகள், வலி, வேதனை இதோட அவங்க இறந்துருப்பாங்க. அவங்க எப்படின்னா சந்திரன் வழி 13 நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் வழி கர்ம பதிவில் உள்ள நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா அந்த ஆன்மா வந்து இறந்தோடனே நம்ம யமலோகம் போக முடியாது. அது இங்கேயே தங்கி அந்த ஆன்மா வந்து தன் உடலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது சந்திரன் அப்படிங்கிறது உடல் இல்லையா, அது வந்து நம்ம இன்னும் சாகலை, நம்ம உயிரோட தான் இருக்கோம், ஏதோ வந்துட்டோம். ஆனால் அந்த உடல் மேலேயே பாசமாக இருக்கும். அந்த உடம்பு மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா அது இருந்து கவனிக்கும். அப்படி கவனிக்கிறப்ப அது ரொம்ப வந்து ஆக்ரோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து நல்ல வழியே இறக்கல, ஏதோ ஒரு மனசுல ஆசைகளை அதாவது நிறைவேறாத ஆசைகளோட அது இறந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அதோட நல்ல கோபமா ஆக்ரோஷமா இருக்கும். அப்படின்னா இந்த 13 சந்திரன் வழி நட்சத்திரங்களும் ஒன்று இருக்கு. அந்த வழி என்னங்கிறத நான் இப்போ சொல்றேன். அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அதுக்கான பரிகாரங்களை அந்த இறந்திருந்தா அந்த நட்சத்திரத்தில் இறந்திருந்தா அதுக்கான பரிகார வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தி அதுக்கப்புறம் யமலோகம் அனுப்பிச்சாதான் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஓகே சார், இப்போ நிறைவேறாத ஆசையில இறந்தவங்களுக்கு அடைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நிறைய இருக்கு சார். இப்போ உடம்பு சரியாம இறந்து போனவங்க ஒரு கணக்கு இருக்காங்கல்ல, வயதானவங்க இருந்து இறந்து போனது பார்த்துருக்கோம். சில பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறதையும் வந்து நம்ம கேள்விப்படுறோம். இல்லை எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே நிறைவேறாத ஆசை அப்படின்றது ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தானே சார் இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டறியறது? இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு, நிறைவேறாத ஆசையில தான் இறந்துட்டாங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சு இப்போ ஓகே இவங்களோட ஆசை என்ன அப்படிங்கறது நம்ம அப்பவே நிறைவேற்றிட்டா அவங்க போயிடுவாங்களா? அந்த மாதிரியான இதுதானா, இல்லை வேற மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள்? அதுதான் இப்போ வந்து அதில் நட்சத்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவிட்டம். இது வந்து அடப்புங்கிறத நம்ம வந்து ஊர் வழக்கில் சொல்லுவாங்க. ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா தனுஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்டா அவிட்டத்துக்கு தான் சமஸ்கிருதத்தில் தனுஷ்டான்னு சொல்லுவாங்க. தனுஷ்டா பஞ்சமி இல்லைன்னா அடைப்பு அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அந்த அவிட்டத்துலேருந்து ரேவதி முடிய ஊரில் 5 நட்சத்திரம் வந்து 6 மாதத்துக்கு அடைப்பு இருக்கும். 6 மாதத்துக்கு அடைப்பு இருக்கும்.
அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், அது பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு அடைப்பு இருக்கும். அடைப்பு இருக்கும். அடுத்தது கார்த்திகை, உத்திரம், இந்த நட்சத்திரம் வந்து 3 மாதத்துக்கு அடைப்பு இருக்கும். அடைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அடைப்பு இருக்கும். அடைப்பு இருக்கும். இதெல்லாம் 13 சந்திரன் வழி கர்ம பதிவுள்ள நட்சத்திரங்கள். இதில் உள்ளவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சரியான அந்த வழிமுறைகள் பண்ணையெல்லாம் வந்து அது ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், அப்புறம் குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ரொம்ப தடைப்படும். இப்போ நிறைய பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு growthமே இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது, ரொம்ப தடங்களாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காலகட்டம் சொன்னீங்க. 6 மாதம் இருக்கும், 4 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. அப்ப இந்த 2 மாதம் கழிச்சோ இல்ல இந்த 6 மாதம் கழிச்சோ அவங்க குடும்பம் வந்துட்டு ஒரு நார்மலான இதுக்கு வந்துட்டு வந்துருவாங்களா சார்? வந்துருவாங்க. அது மாதிரி சில வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. அதுபடி பண்ணோம்னா வந்துருவாங்க. எப்படின்னா இல்ல இப்போ அவங்க இறந்த போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க உடல் நல்லடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம சாங்கியங்கள் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமா இருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அது மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும். நம்ம அன்னைக்கு வந்து நாள் நட்சத்திரம் அந்த திதியெல்லாம் பார்த்துடுறோம். பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது, நம்ம சொன்ன 13 வெள்ளி சந்திரன் வெள்ளி கர்ம நட்சத்திரம் இருக்குது அப்படின்ட்டா அன்னைக்கு சூரியன் அந்த அந்திப்பொழுது சூரியன் மறையத்துக்குள்ளாரையே நம்ம வந்து அந்த உடலை வந்து நல்லடக்கம் பண்ணிடணும். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி தர்பை, அருகம்புல் அதால் செஞ்ச ஒரு 5 பொம்மை அதை எடுத்து அந்த யார் கொல்லி வைக்கிறாங்களோ அவங்க வந்து அதை எரிச்சிடணும். எரிச்சிட்டு தான் இந்த நல்லடக்கம் செய்யணும். அப்படின்னா அந்த பாதிப்புக்கு உங்களை வந்து தாக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எத்தனை மாதம் நம்ம அந்த நட்சத்திரப்படி சொல்லியிருக்கோமோ 6 மாதம் 4 மாதம் அப்படிங்கிறது அவர் இறந்த நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்த அன்னையிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினமும் ஒரு இரவு இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் 1 ஹவர் பார்த்திங்கன்னா அவரோட எங்கே அந்த வாழ்ந்தாரோ, அவர் வீட்டில் எங்கே வாழ்ந்தாரோ எங்கே இருந்தாரோ அந்த இடத்துல அவரோட ஃபோட்டோ வச்சு ஒரு பலகை மாதிரி வச்சு அந்த இடத்துல ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு 1 ஹவர் தினமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் நம்ம காமாட்சி விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, பித்தளையில் அந்த காமாட்சி விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். கூட முடிஞ்சால் வந்து அவருக்கு பிடிச்ச ஏதாவது அவருக்கு என்ன பிடிக்கும் சமைக்கிற ஐட்டத்தை வைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் பால், ஒரு சொம்பு பால் வச்சிடலாம். வச்சுட்டு அது கும்பிட்டுட்டு அது அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்களே சந்திக்கிற இடம், அதில் வந்து நீங்கள் கொண்டு போய் கொட்டிடணும். ஓரமாக யாரும் கால் படாத இடத்துல கொட்டிடணும். இது மாதிரி அந்த 6 மாதம் 4 மாதம் காலம் வரைக்கும் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் கடைசி நாள் வர்றப்ப ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் இந்த நல்லெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி அதை அதே மாதிரி அன்னைக்கு செஞ்சு வழிபட்டு ஒரு ஐயருக்கு வந்து நீங்கள் அது தானமாக அந்த கிண்ணத்தோட எண்ணெயோட நல்லெண்ணெயோட கொடுத்துடணும்னா இந்த விஷயம் வந்து பரிகாரம் சரியாயிரும். அப்போ இந்த தினமும் இது பண்ணுறப்ப நான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கூட வீட்டில் இறந்தவங்களும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் ஆன்மா வந்து நல்ல எமலோகத்துக்கு போய் உங்களுக்கு நீங்கள் எங்கே சென்றடையணுமோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பரிபூர்ணமாக செய்யணும். உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கள வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா அவங்க ஆன்மா வந்து கோபமடையாமல் அது சாந்தி ஆகி அது பிரீத்தின்னு சொல்லுவாங்க, அமைதியாகி அதை அப்படியே எமலோகத்துக்கு போகும். ஓகே சார். சரி, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த 6 மாசம் இல்ல 2 மாசம் வந்துட்டு தினமும் 1 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 16வது நாள் காரியம் வைக்கிறதுக்கே வந்துட்டு எங்களால் எல்லாரும் இருக்க முடியாது. நான் ஒரு 4 நாள் வச்சிருங்க, 3வது நாள் வச்சிருங்க, 5வது நாள் வச்சிருங்க அப்படின்ற காலகட்டம் இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதம் வந்துட்டு விளக்கு போட சொல்கிறீங்க. 1 மணி நேரம் வந்து அவர் வாழ்ந்த இடத்துல, அதாவது நான் ஊருக்கு போனால் அங்கே போய் ஃபோட்டோ வச்சு கூட போட முடியாது, அவர் வாழ்ந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்றீங்க. இது ப்ராக்டிக்கலி நிறைய பேருக்கு இம்பாசிபிளாக இருக்குமே சரி? இம்பாசிபிளாக உங்களுக்கு எந்த ஒரு பாசிபிள் நடக்காது, பரவாயில்லையா? உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் நடக்காது, அதுதான் உண்மை. அதுல தான் வந்து அவங்களோட பசங்க அந்த மாதிரி தான் யாராவது போடணுமா, இல்ல யார் வேணாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க, இப்ப நாங்க ஊருக்கு போயிட்டோம் எங்களுக்கு பதிலா வந்துட்டு நீங்க போடுங்களேன் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி வேற யார் போட்டாலும் அதை அவங்க ஏத்துக்குமா? அந்த ஆத்மா ஏத்துக்காது. அந்த இறந்த ஆத்மாவுக்கு யார் உரித்தானவங்களோ இரத்த உறவு மட்டும் தான் அது போடணும். ஒன்றும் யாரு அந்த ஆத்மாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டா, ஒய்ஃபு இல்லைன்னா பசங்க பொண்ணுங்க இது மாதிரி அவங்க அதுதான் செய்யணும். யாருமே இல்லை பங்காளி செய்யலாம். யாருமே அவங்க வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க பங்காளி செய்யலாம்.
இப்போ அந்த அந்த இறந்த ஆன்மாவுக்கு குழந்தைகள் ஆணோ பெண்ணோ யாருமே இல்ல. வாரிசு இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க பங்காளிகள் செய்யலாம். அது இருக்கிறப்ப அவங்க தான் செய்யணும். அப்போ செஞ்சாதான் அந்த ஆன்மா ஏற்றுக்கும். ஓகே. அப்படி வேற என்னென்ன இந்த காலகட்டங்கள்ல அவங்க பண்ணக்கூடாது சார்? கோயிலுக்கு போகக்கூடாதா? ஆமாம் ஆமாம். அது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து இந்த கணவன் மனைவி வந்து ஒரு அந்யோன்யத்தில் இருக்கக்கூடாது. கரிசோறு ஆக்கி சாப்பிடக்கூடாது. ஓகே. ஏன்னா அதுக்கு வந்து கரிசோறு அது கணவன் மனைவி உறவில் இறந்துட்டோம்னா வியாதிபாதம்னு ஒரு நாமயோகம் இருக்கும். அதில் வந்து குழந்தை பிறந்ததுன்னா அந்த வம்சமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்படுத்திடும். ம். அடுத்தது வேகாத நாமயோகத்தில் பிறக்கும் கரிசோறு ஆப்டோன்னா. ஏன்னா அந்த ஆன்மாவை சாபம் விடும். ம். நம்மளை கண்டுக்கல, நம்ம இறந்து இப்படி தான் இருக்காங்க. அவங்க இறந்து போகிறதே அவங்களால அவங்க முடியாத இது. நம்மளை யாரும் கவனிக்கல. நம்மக்கிட்ட யாரும் உட்காந்து பேசல. எதுவுமே நம்மளை கண்டுக்கல. அப்படிங்கிற ஒரு மன விரக்தியிலே இறந்திருப்பாங்க. அது ஒரு துர்மரணம் தான். உங்களுக்கு இயற்கையான மரணமே கிடையாது. கிடையாது. அப்படிங்கிறப்ப இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா மென்மேலும் அந்த அந்த ஆன்மாவை ஆத்மாவுக்கும் கோவப்படைகிற மாதிரி நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப அதோட தாக்கம் இன்னும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு ஃபுல்லா எதுவுமே ஒரு கொட்டாது. குழந்தை பாக்கியம், ஒரு சொத்து சுகம் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஒரு 12 வருஷம் நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்கல்ல. 12 12 வருஷம். வருஷம் அதோட பாதிப்பு வரும். ஸோ அப்பா. அப்படிங்கிறப்ப இதில் வந்து நம்மளோட சாஸ்திரத்தில் கருட புராணத்தில் அதுதான் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப கருடனுக்கு உபதேசம் பண்ணுறப்ப சொல்லியிருக்காருன்னா அது 100% உண்மை. உண்மை. சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இதை ஜோதிடத்தில் சொல்லாட்டியும் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு கருட புராணத்தில். சித்தர்கள் இது வந்து இதுக்கு தான் அந்த 13 நட்சத்திர கர்ம வழியில் இருந்தவங்க இப்படிலாம் செய்யணும். இதை அப்படிங்க. கண்டறிஞ்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்வழி பிறக்கும். உங்கள் குடும்பம் நல்லா வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காரு. சரி, இந்த அடைப்பு இருக்கிற காலகட்டங்கள்ல நீங்க இப்ப சொன்ன மாதிரியான விஷயங்களும் பண்றோம். இப்போ இந்த 6 மாசமோ, 2 மாசமோ, 4 மாசமோ வீட்ல வந்துட்டு ஒரு ஒரு தெய்வ வழிபாடோ, இல்ல ஒரு பூஜையோ, இல்ல கோவிலுக்கு போறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அது மாதிரி இருக்கவங்கள குலதெய்வம் கோயிலுக்கு 1 வருஷம் போகக்கூடாது. 1 போகக்கூடாது. வருஷம் போகக்கூடாது. புண்ணிய நதிகளில் காலையே வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. ஆமாம். புண்ணிய நதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே காலையே வைக்கக்கூடாது. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் அந்த அடைப்பு உள்ளவங்களுக்கு மட்டும். நார்மலாக இறந்தவங்களுக்கு வேற, அடைப்பு உள்ள நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு 1 வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கே கோயிலுக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. எந்த புண்ணிய நதியிலையும் இது பண்ணக்கூடாது. நீராடக்கூடாது. ஆமாம். அந்த 6 மாதம் முடிகிற வரைக்கும் முடிஞ்சு அந்த 1 வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கே வீட்ல போகக்கூடாது. எந்த வழிபாடு முறைகள் இது இல்லை. அதுதான் நீங்கள் அந்த இறந்த ஆன்மா நினைச்சு தினமும் 1 ஹவர் பண்ணுறீங்களா, அதுவே பெரிய விஷயம். விஷயம். அந்த ஆன்மா கவனிக்கும். சரி, நான் எனக்கு உடம்பு முடியாமல் என்னோட முடியாத காலத்தில் தான் நீங்கள் கவனிக்கல, நான் இறந்துட்டேன், அதுக்கப்புறமா என்னை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு அது கவனிக்கும். அப்போ அது மாதிரி சரி நீங்கள் இறந்துட்டீங்க, நாங்கள் முன்ன பின்ன ஆகிப்போச்சு, இனிமேல் அவங்க இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு 6 மாதமோ 4 மாதமோ அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறீங்களே, அதுக்கு தான் அந்த ஆன்மா வந்து ஒரு சாந்தி அடையும். சரி, இனிமேல் நம்ம இந்த எல்லாம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி யமலோகத்துக்கு போகிறதுக்கான பயணத்துக்கு மேற்கொள்ளும். இல்லைன்னா அது இங்கே தான் சுற்றிக்கிட்டு நமக்கு முன்னும் திரும்ப திரும்ப அது பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. என்னதான் நவீன இந்த யுகம் மாறினாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மாறாது, நம்மளுக்கான கர்மா மாறாது. ஆமா ஆமா. ஓகே சார். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இறந்த உடனே வந்துட்டு இந்த நட்சத்திரம் வச்சு கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொன்னீங்க. இப்போ அந்த அவசரத்துல இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலா இருக்கும். இந்த மாதிரி போய் பார்க்கணும், எந்த டைம்ல இறந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணுங்கிறதே நிறைய பேருக்கு வந்துட்டு தோணவே தோணாது. இஃப் இன்கேஸ் அந்த மாதிரி அவங்க பார்க்கவே மறந்துட்டாங்க, அவங்க உடலையும் வந்துட்டு நல்லடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் யாரோ சொல்லி இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பார்த்தீங்களா அப்படின்றது, அப்பதான் அவங்களுக்கு அந்த ஐடியாவே வரும், அந்த நாலேஜே வரும். அதுக்கப்புறமா போய் செக் பண்ணுவாங்க, ஆமா அவங்க அடைப்புல தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? திருவனந்தபுரத்தில் அனந்தபத்ரநாதன் சுவாமி கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இது மாதிரி தவற விட்ட இவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரிகாரம் அது செஞ்சோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு பரிபூர்ணம் எதெல்லாம் நம்ம விட்டோமோ அது அங்கே போய் அந்த பரிகாரம் கொடுத்தோம்னா அதெல்லாம் சரியாயிருது. அப்போ அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையிறது. அது வந்து ஆண் பெண் யார் வேணாலும் அங்கே போகலாம். அனந்தபத்மநாப சுவாமி கோயிலில் வந்து பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆண் பெண் எல்லாரும் சமம். அந்த கோயிலில் மட்டும் அது பண்ணுறாங்க. திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப கோயிலில் இது மாதிரி தவற விட்ட அந்த பரிகாரத்தை வந்து அங்கே போய் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சரியாயிடும். ஓகே சரி. நம்ம மகாலி அமாவாசைக்கு கொடுக்குற அந்த திதி வழிபாடு அதெல்லாம் சார்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்கறது. இப்போ ரெகுலராக அமாவாசைக்கு கொடுக்க மறந்துட்டோம், ரெகுலராக மாதம் வரும் அமாவாசை, அதில் நம்ம கொடுக்க மறந்துட்டோம்னா மகாலி அமாவாசையில் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து அந்த அடைப்பு நட்சத்திரங்கிறது வேற. அது ரெகுலராக கொடுக்குற அமாவாசை விட்டுட்டோம்னா மகாலி அமாவாசையில் கொடுக்கணும் கம்பல்சரி.
அது வந்து தர்ப்பணம் கொடுக்கறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடைப்பு நட்சத்திரங்கிறது இது வேற கான்செப்ட். இது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் இதோட இதுவே. இதுவே. அந்த ஆன்மா வந்து பரிபூரணத்துல இருக்காது. அத பரிபூரணமா ஆக்கி அத நல்வழிப்படுத்தி நம்ம யமலோகத்துக்கு யமலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும். சாந்தப்படுத்தி வைக்கணும் அந்த அனுப்பி. ஆன்மா. எது எப்படியோ நடந்துருச்சு. உங்கள நினச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள வழிபடுறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்க. இனிமேலு காட்டுங்க ஃபியூச்சர்ல எங்களுக்கு நல்ல நம்ம குடும்பத்துல எல்லாம் நாங்க தானே இருக்கோம். உங்களோட உறவுகள் தானே. அதனால அப்படின்னு. நீங்க எங்களுக்கு நல்ல வழிய காட்டுங்க. நீங்க நீங்க இப்போ சேர வேண்டிய இடத்துக்கு சேருங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த அந்த வழிபாட்டு முறைகள நம்ம அந்த தினமும் 1 ஹவர் 1 ஹவர் அது மாரி செஞ்சு அத பண்ணோம்னா, அந்த ஆன்மா சாந்தி அடையும். சாந்தி அடையும். சார் ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயம் வந்துட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இத பத்தி தெரியாத நெறைய மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.